குடிகாரன் வந்து ஒரு பயங்கர கேரிகேட்டடான ஒரு நானே ஒரு மிக்கி மவுஸாக தான் நான் எனக்கு நினைக்கிறேன். அமீர் குடும்பஸ்தனில் அமீர் குடியாரன் அப்படின்னா அவன் ஒரு 30 இருக்கிறான். என்ன பேசலாம். இப்போ ஒரு 55 வயசுல ஒரு குடியாரன்னா அவன் மினிமமா ஒரு 35 வருஷமா குடிச்சிருப்பான். அப்போ அவன் போதைங்கிறதே தொடுவா இருக்கான். மாப்பிள்ளை வந்த அப்படி பேசுவான். மாப்பிள்ளை அப்படி பேச மாட்டான். அது ஒரு 20-25 வயசு குரங்கு படல்ல பண்ணப்போ அவன் இளம் குடியாரன் அப்படின்ற அந்த குளகுலன்னு குடிச்சிட்டு சுத்துறாள். குழஞ்சி வந்து லப்பர் பந்து குழஞ்சி வந்து ஒரு 90 அடிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படிதான் இருப்பான். அப்படி அந்த ஸ்டெடி இருக்கும். அதுவே ஆண் பாவம் பொல்லாததுல ஒரு 2 பீர் டீம் பீர் குடிச்சிட்டு பேசும்போது அவன் இன்னும் குளகுலன்னு சொல்லுவான். எதுக்குடா இதெல்லாம் பாடாப்படுத்துறாளுங்க அப்படின்றப்போ அப்சர்வேஷன் தான் ஒரு ஆக்டரோட அடிப்படைன்னு நினைக்கிறேன். உங்க ஒவ்வொரு மூவிஸ்லயும் குடும்பஸ்தனம்ல 25 to 30 ஏஜ் குரூப் மாதிரி இருக்கீங்க. ஆண் பாவம் பொல்லாதோம் அண்ட் ட்ரிபிள் ட்ரீல 30 to 35 அண்ட் லப்பர் பந்துல 40 இயர்ஸ் மாதிரி இருந்தீங்க. 50 இயர்ஸ். பெருசா மேக்கப் இல்லாம ஒரு லுக் டிஃப்ரென்ஸ் இல்லாம ஒரு கேரக்டரை எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஹவு டு யூ டு தட்? எப்படி டிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க ஒரு கேரக்டர்? மைண்ட் செட்டாக எடுத்துக்குவேன். ஒன்று ஓகே, ஒரு 50 வயசுக்காரனுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. பட் ஒரு மேக்கப் இல்லை, ஒரு லுக் டிஃப்ரென்ஸ் இல்லை, எப்படி ஹவு டு யூ டு தட்? தெரியல, அது இயற்கையாக ஒன்று கேரி ஓவர் ஆகுது. எனக்கு லேசாக சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலே ரொம்ப வேற மாதிரி இருப்பாங்க. அது இயற்கையாக எனக்கு நடக்குது. அதுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ப்ரிப்பரேஷனாக வந்து சின்ன மைண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் தான். ஓகே, அமீர் குடும்பஸ்தனில் அமீர் குடியாரன் அப்படின்னா அவன் ஒரு 30 இருக்கிறான். 30களில் இருக்கிற குடியாரன். இப்போ அவனுக்கு லைஃப்பை எப்படி பார்ப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் நீங்கள் குடிகாரங்க விதவிதமாக பண்றீங்க. ஆமாம், அது எல்லாம் வரிசையாக ரிலீஸ் ஆயிருச்சு. மெத்தட் ஆக்டிங் அது இல்லை என்னன்னா குடிகாரன் தான் எனக்கு நல்லா கன்சியூம் பண்ணிக்கிட்டாங்க அதைய. அப்புறம் நான் எப்படின்னா குடிகாரன் வந்து ஒரு பயங்கர கேரிகேட்டடான ஒரு நானே ஒரு மிக்கி மவுஸாக தான் நான் எனக்கு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வே எக்ஸ்பிரசிவ். மை ஃபேஸ் அண்ட் மை பாடி இஸ் வெரி மச் எக்ஸ்பிரசிவ். நான் ஒரு கேரிகேச்சர் தான். என்னை கேரிகேட்டடாக ஈஸியாக வரையணும். என்னை வரைஞ்சாலே கேரிகேச்சராக தான் இருக்கேன். ஒரு மெலிந்த தேகம், கொஞ்சம் நார்மலோட பெரிய காதுகள். ஸோ ஒரு மாதிரி ஒரு கேரிகேச்சராக தான் நான் என்னை பார்க்குறேன். குடிகாரனா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிகாரனே ஒரு லிவிங் கேரிகேச்சர் தான். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறான், ஒரே ஒருத்தன் குடிகாரன் 100 பேர் இருக்கிறான். ஒரு குடிகாரனை அந்த 100 பேர்த்தையும் 99 பேர்த்தையும் மறக்க வச்சுட்டு இந்த ஒருத்தனை தான் உங்கள் கண்ணு தேடும். அப்போ அவ்வளவு அட்டென்ஷன் உள்ள ஒரு கேரக்டரை நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு பயங்கர ஸ்பேஸ் இருக்கு. And you can do anything if you're a drunkard. If you're a drunkard. உங்களுக்கு டயலாக் அப்புறம் தேவையில்ல. என்னால பேசலாம். அது அதோட லிமிடேஷன்ஸ் இருக்கு. லிமிடேஷன் மற்ற கேரக்டருக்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்போ அது நம்ம கிரவுண்டாக நான் நினச்சேன். அது ஒர்க்கும் ஆச்சு. அப்புறம் நீங்கள் இன்னும் என்ன பேசலாம், குடிச்சிட்டு பேசாமப்பா அப்படின்றவாங்க. ஆமாம், அதுதான் எனக்கு அந்த கிரவுண்டாகவே எனக்கு அது பயங்கரமாக இறங்கி அடிக்கலாம். T20 மேட்ச் மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது? இப்போ ஒரு 55 வயசுல ஒரு குடியாரன்னா அவன் மினிமமாக ஒரு 35 வருஷமா குடிச்சிருப்பான். அப்போ அவன் போதைங்கிறதே தொடுவா இருக்கான். மாப்பிள்ளை வந்த அப்படி பேசுவான். ஒரு 20 மாப்பிள்ளை அப்படி பேச மாட்டான். அது ஒரு 20-25 வயசு குடிகாரம் பண்றது. அது இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ அப்படித்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கேன். அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அதுதான். அப்போ அது நான் குரங்கு படல்ல பண்ணப்போ அவன் இளம் குடிகாரன். அவன் பிராந்தி பாஸ்கர் வந்து அவன் பேர் வேற, இளம் குடிகாரன், யங் ட்ரங்கட் அவன். அப்போ அவன் வந்து அவன் நல்லா குடிச்சிட்டு கொலன்னு சுத்திட்டு இருப்பான். எப்படி கொண்டு அப்படின்றமா அந்த கொலன்னு குடிச்சிட்டு சுத்துறாள். ஓ, இதுவே குழஞ்சி வந்து லப்பர் பந்து குழஞ்சி வந்து ஒரு 90 அடிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படிதான் இருப்பான். அப்படி அந்த ஸ்டெடி இருக்கும். குடிச்சாலும் அவங்ககிட்ட அந்த போதை மண்டைக்குள்ள இருக்கும். மாப்பிள்ளை கொஞ்சம் சாமி விட்டுருவோம். அந்த இது இருக்கும், தெனா விட்டு இருக்கும்.
அந்த கையை கம்பத்தில் வச்சு அப்படி நிற்கிறது, வேட்டி அப்படி ஒரு வெயில நிற்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம நிறைய மனுஷங்களை பார்ப்போம்ல. அப்சர்வேஷன் தான் ஒரு ஆக்டரோட அடிப்படைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்சர்வேஷனில் கிடைச்சது தான் இந்த கேரக்டர்ஸ். அம்மா அது நம்மளுக்கு டைரக்டர்ஸ் கைட் பண்ணும்போது இவ்வளோ வேணாம் அவ்வளோ வேணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் கிளியர் ஹெட் டைரக்டர்ஸ் யூ கேன் கிராக் திங்ஸ். அது அவங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டா. அதுவே ஆண் பாவம் பொல்லாததுல உட்காந்து ஒருத்தன் எமோஷ்னலா ஒரு 2 பீர் டீம் பீர் குடிச்சிட்டு பேசும்போது அவன் இன்னும் கொலகொலன்னு சொல்லுவான். எதுக்குடா இவங்கெல்லாம் அவங்க பாடாப்படுத்துறாளுங்க அப்படின்றப்போ அந்த இழுவை இருந்தா போதும். அந்த மாதிரி தான். இப்படிதான் பேசிக்கா ஒரு ஒரு பேசிக் சென்ஸோட அதுல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்புறம் எனக்கு மஞ்சள் நோட்டீஸ்ல செல்லானது வந்து இந்த குடியாரம் ரோல். எனக்கு கொஞ்சம் வரிசையா ஆஃப்லேட்டா குடியாரம் ரோல்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அது செல் ஆகுது இல்ல, எது செல் ஆகுதோ அதை தானே கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கன்சியூம் பண்றதுல பெஸ்டா நம்ம குடியாரன்னா இவன் தான்டா குடியாரங்கிறத பண்ணணும். அப்போ அது கிராக் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் அதை பண்றேன். அப்போ அதை பார்த்துட்டு குரங்கப்படல நான் ஒரு முழு நேரம் ட்ரங்கன். அதை பார்த்துட்டு கலை வந்து எனக்கு ஒரு லாயர் ரோல் தராரு. சில்தூன்னு ஒரு 25-26 இயர் ஓல்டு லாயர் கேரக்டர் தராரு. அப்போ அதுல ஒரு சீன் குடிக்கிற சீன் இருக்கு. அந்த சீனை கிராக் பண்ணுவானா அப்படின்னு மற்ற ஆக்டர்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் இந்த ரோல் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த சீனை கிராக் பண்ணுவானா அவன் எல்லாத்தையும் கிராக் பண்ணிடுவான்னு என்னை கூப்பிட்டு பண்றாரு. மெஜாரிட்டி நான் குடிக்காதவன் தான். ஐம் அ லாயர். அதுல ஒரு குடிக்கிற சீன் இருக்கும். அப்போ இதை வச்சு அடிச்சு தட்டிடணும்னு முடிவு பண்ணேன். புதுசாக ஒரு மாதிரி. அப்புறம் தென் இட் சேஞ்ச். எல்லாம் சொன்னாங்க ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. முதல்ல நடிகனாக இப்போ அண்ணனா பண்ணிட்டு போட்டோம், அதில் நம்ம கைதா இருந்தவனாகலாம். அப்படிதான் தட்ஸ் அது அப்படிதான். அதுதான் அப்படித்தான் நான் வேரி பண்ணிக்கிறேன். என்னோட வயசை அதோட மெச்சூரிட்டியை வச்சுதான் இவன் இது பண்ணுவான். இந்த வயசுல இப்படி இருப்பான். லுக்ஸ் வந்து எனக்கு அது தானா கிடைச்சது. வெரி நைஸ். ஒரு நீங்க கிளியரா ஜஸ்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க் மட்டும் செஞ்சா போதும். இது அது வாட் எவர். ஆமா. அப்புறம் டைரக்டர்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என் வைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் பிரயத்தனம் போட்டதை விட என் டைரக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பிரயத்தனம் போட்டது தான் நல்ல கதை. அவங்க எப்படியாவது அவங்கள கிராக் பண்ணணும். ஒரு 3 நாள் நான் வந்து அதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு என்ன வேணும் ரிவர்ஸில் யோசிப்பேன். ஒரு டைரக்டர் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனுக்கு என்ன நடிப்பு வருது இப்படி யோசிப்பாங்கல்ல. அப்போ தி டைரக்டர் இன் மீ செட் தட் அண்டர்ஸ்டாண்ட் தி டைரக்டர். அவருக்கு என்ன வேணும்? டைரக்டர்ஸ் ஆக்டர். எக்ஸாக்ட்லி. யூ ஷுட் பி அன் டைரக்டர்ஸ் ஆக்டர். He is the captain of the ship. He knows everything. அந்த கதையை அவர் தான் கிரியேட் பண்ணாரு. சரியோ தப்போ அவர் சொல்றதுதான் அந்த உலகம். So நீங்க ஷூட்டிங்ல you want to satisfy the director or the audience? நான் சொல்றேன், நான் ஃப்ரேமே பார்க்க மாட்டேன். ஃப்ரேம் இப்படி இருக்குன்னா, மானிட்டர் இப்படி இருக்குன்னா மானிட்டருக்கு பின்னாடி அந்த சைடு தான் நினைப்பேன். ஏன்னா டைரக்டர் மானிட்டர் பார்ப்பாருல்ல, அவரோட முகம் தான் என்னோட மானிட்டர். அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவருக்கு கொஞ்சம் ஒரு பிசுறு தட்டு அதனால ஓகே அப்படிங்கிறாருன்னா நான் திரும்ப ரீடேக் கேட்பேன். ஓகே, அது அவரு தான் என்னோட, எனக்கு அவரு தான். எனக்கு ஆடியன்ஸ்க்காக நான் வேலையே செய்யலைங்க. ஐ நெவர் டூ தட். யூ கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆடியன்ஸ். அது உங்க வேலையும் கிடையாது. அவரு அந்த டைரக்டருக்கு ஒரு கதை சொல்ல வர்றாங்க, அந்த கேரக்டர் சொல்ல வர்றாங்க. இப்போ ஐ ஹாவ் த ப்ரிவிலேஜ் டு அக்செப்ட் த ஸ்கிரிப்ட் இல்ல. அந்த ப்ரிவிலேஜ் இருக்கிறப்போ நம்ம அக்செப்ட் பண்ணி முடிவு பண்ணி போயிட்டோம்னா அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் டவுட் த டைரக்டர். நைஸ். உள்ள போயிட்டா நீங்க நல்ல ஒரு ஆமா, அது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது, அது பார்ட் அண்ட் பார்ட்டிசிபேட். அது ஒர்க்கோட அவுட்கம் வந்து நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. சில சமயம் இப்படி உங்க யோசிச்சா சரி ஓகே ஒர்க் ஆகும், தட்ஸ் ஓகே. கோடிகளில் போட்ட ப்ரொடியூசருக்கே அதான் நாங்கள் ஆமாம். இது கிராஃப்டே அப்படிதான் இயங்கும். அதை ரொம்ப நீங்க அங்க டவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும் டவுட்டாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா பண்ணிடணும் என்னமோ. ஸோ ஹவு டு யூ செலக்ட் அ டைரக்டர்? லைக் இவங்க கூட ஒர்க் பண்ணணும் ஆர் இவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது சொல்லிட்டு டு யூ ஹேவ் டைம்? இல்லை, எனக்கு இப்போ டைரக்டரை எப்படி செலக்ட் பண்றதுன்னு நான் செலக்ட் பண்ணுவேன். ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவேன். ஸ்கிரிப்ட் தான்
கதை, அதை எழுதுற விதம், அதுல ஒரு செட்டிங். எக்ஸாக்ட்லி அதுல ஒரு கன்விக்ஷன் தெரியும். ஓகே. ரைட்டிங்லயே ஒரு கன்விக்ஷன் தெரியும். ஓகே. எனக்கு நான் பிரசன்னா நாவலா அதுலயே எழுதுறதுனால தெரிஞ்சிரும். அந்த டைரக்டர் கூட ஒர்க் இந்த பண்ணலாம். கன்விக்ஷன் அதுலயே தெரிஞ்சிரும் அவர்கிட்ட எவ்வளவு தெளிவு இருக்கு. அதுக்கப்புறம் சில சமயம் தப்பு நடக்கும். சில நல்லா எழுதுவாங்க, எக்ஸிகியூஷன்ல பிரச்சனையாடுவாங்க. தட்ஸ் நாட் ஆன் யுவர் டேபிள். ஆமா ஆமா. பட் உங்களோட வேலை நீங்க கரெக்டா. எக்ஸாக்ட்லி. அது இப்படிதான் நான் வந்து பார்ப்பேன். என்ன எக்ஸைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. என்னமோ ஒன்று ஒரு விஷயம் என்னை எக்ஸைட் பண்ணணும். சில சமயம் இப்போ சசி சார் கூப்பிட்டாரு. சசி சார்லாம் கூப்பிட்டப்போ அதுக்கு ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இனி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியாது இல்லை. இதை விட்டேன்னா ஐ வென்ட் தேர் வித் கண்ணை மூடி போயிட்டு. ஆனால் அது எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருந்தது. அவர் வந்து நீங்கள் நூறுசாமி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்கு. அந்த கேரக்டருக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஷூட்டும் பண்ணாங்க, லென்த் ரீசன்ஸ்னால வெட்டிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்கு அவர் போட்ட உழைப்பு இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொருத்தரும் அதை நீங்கள் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா, இப்போ ப்ரிவேலிங் ஆக்டர்ஸோ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸோ சசி சாரை மீட் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எத்தனை வருஷமாக இங்கே இயங்கிட்டு இருக்காரு. அவரோட பேஷன் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் வந்து இட்ஸ் அமேசிங். அது வந்து உங்களை வீட்டுக்குள்ளே தள்ளுற அளவுக்கு அமேசிங் ஆச்சு. நீ எல்லாம் எங்கடா பண்ணுற, என்னமோ ஒரு 4 படம் இட்டானோ தான் நம்மளுக்கே ஒரு ஆயிரச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர்கிட்ட அது இல்லை. ஒரு வார்த்தை சவுண்டுல இருந்து பார்ப்பாரு. சவுண்டிங்கா பார்ப்பாங்க. சவுண்டிங்கா எனக்கு திவாகர் சவுண்டா அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. டப்பிங்ல பேசுறத எழுதுறாரு, இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னைய உட்கார வச்சு. இப்போ படத்துல வந்திருக்கிற பாதி டைலாக்ஸ் நான் எழுதுனது, அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. ஓகே. நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அது ஒரு அழகான ஒரு விஷயம். பாலாஜி சக்திவேல் சார் ரெஃபரன்ஸை வச்சுட்டு, சார் இப்படி ஒன்று பண்ணலாமா, அவர் ஒன்று சொன்னார் ஐடியாவா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார், நம்ம இது வரைக்கும் போகலாமா அப்படின்னு. அது நல்லா இருக்குமா அப்படின்னா, சார் நல்லா இருக்கும் சார், நல்லா ஒர்க் ஆகும் சார். அது ஓகே, இஃப் யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அது ஷூட்லேயும் பண்ணார், அதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாரு. ஓகே. இப்படி ஃபீல் கொடுக்கும் போது நம்மளும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். நம்ம இந்த சசி சார் சொன்னதை அவர் நடத்தி காட்டுறாரு. பவளமலையை பத்தி சசி சார் அவங்க சொன்னாரு, நான் சொல்றேன்ல, என்னை மாதிரி இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒருத்தனை உட்கார வச்சு அவன் சொல்றத வைக்கிறாரு. ஒரு படத்துல 9 படம் பண்ணாரு. அவரு என்னைய மாதிரி ஒரு அமைச்சூரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவன் சொல்ற டைலாக வைக்கிறாருல்ல, அதுதான். அதை வந்து நானும் ஒரு 25 வருஷம் கழிச்சு மறக்காம பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேரவன் தான் உங்கள் வீடு மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ கிவ் டைம், லைக் ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ ஆஃப்லேட்டா அது பயங்கர ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பெருசா இல்லை. ஆனால் முதலுமே நான் ரொம்ப உட்காந்து அப்படி ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே. ஐ கோ வித் த ஃப்ளோ தான். ஓகே. ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். யூடியூபும் உங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஸ்பாட்டில் தான் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஓகே. அப்போ நீங்கள் யூடியூப் ஹேவ் டு திங்க் ஃபாஸ்ட், அவ்வளோதான். அண்ட் ஆக்சுவலி ப்ரிவிலேஜ். இப்போ சினிமாவில் எனக்கு நிறைய டைப் கிடைக்குது, ஒரு ஸ்கிரிப்டை முதல்ல நிறைய பண்ணிடுறாங்க. யூடியூப்ல அப்படி இல்லை. யூடியூப்ல அது இல்லை. இங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, மேக்கப் லுக்கு எல்லாம் மாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே எல்லாமே நானே தாங்க. ஐ யூஸ் டு சேஞ்ச் மை லுக். ஒரு ஒரு வீடியோக்கும் இருக்கும். அது வந்து எனக்கு அங்கே ப்ராக்டிஸ் ஆனதுனால, எனக்கு வசதிகளே இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சதுனால எனக்கு இது ரொம்ப ப்ரிவிலேஜாக தான் இருக்கு. ஓகே. அதனால எனக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப யோசிச்சு அப்படியெல்லாம் பண்ணுறதுங்க. ஓகே. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டைரக்டருக்கே இப்போ நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அப்போ நம்ம வொர்க் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதனால இங்கே அண்ட் ப்ரிவிலேஜ்டு அது ரொம்ப டைம் எல்லாம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி லைட் ஹார்ட்டடாக அவங்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு எப்பயாச்சும் ஸ்டீரியோ டைப் பண்ணிவாங்க சொல்லிக்க ஒரு இது இருக்கா? அதான் நான் முதல்ல சொன்னேன், குடியாரனா பண்ணிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றி பெரிய கவலை எல்லாம் கிடையாது. நான் இதில் என்னென்ன வேரியேஷன் பண்ண முடியுமோ நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு. அப்புறம் ஐம் ஸோ கிரேட்ஃபுல், எனக்கு ஒரே மாதிரி படங்கள் வர்றதில்லை.
அப்புறம் எனக்கு வரிசையாக படங்கள் வர ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. லப்பர் பந்துக்கு அப்புறம் எனக்கு ஐ குட் see the difference. Yes. அப்போதே வந்து நான் வந்து சிலதை தவிர்க்கிற ப்ரிவிலேஜுக்கு நான் வர ஆரம்பித்தேன். குடிகாரன் நான் தவிர்த்தரலாம் கொஞ்ச நாளைக்கு, வர்ற குடிகாரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணுறான். ஆண் பாவத்தோட எடிட்டர் வந்து லீடாக ஒரு படம் பண்ணுறான். ரியோ சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்காக மட்டும் சரி அவன் கேட்டான்னு பண்ணேன். அதை தவிர வேற எதுவுமே அந்த குடியாரனா நான் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆமாம், அந்த ப்ரிவிலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். What does success mean to you? அதான் சக்ஸஸ்னா அதான் நம்ம என்னன்னா சக்ஸஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணிக்க மாட்டேன் பர்சனலி. எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து அடுத்த ஃபெயிலியருக்கான முதல் படியாக தான் எனக்கு அப்படி தான் தோணும். ஆனால் சக்ஸஸை கன்சியூம் பண்ணிக்க கூடாதே தவிர உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் கெரியரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் வேணும். ஆனால் சக்ஸஸ் தான் லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய பிரச்சனை. ஆனால் இங்கே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ப்ரிவேல் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு மினிமம் சக்ஸஸ் தேவைப்படுது. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அங்கீகாரம், சம்பளம் எல்லாமே சக்ஸஸோட ரிலேட்டட் தான், கோ ரிலேட் ஆனது. அது வேணும். ஆனால் என்னை வந்து லக்கி பாஸ்கர் அப்படின்லாம் ஒரு மீமெல்லாம் போட்டிருந்தாங்க. நடித்த எல்லா படமும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஐ cannot take credit of that. ஆனால் அது ரொம்ப முக்கியம். பேசிக்காக அதுதான். இன்னும் இன்னர் டெப்த்தாக போனால் அந்த சக்ஸஸை நான் மட்டும் எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல, இந்த ராசி டேக்கே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. சக்ஸஸை ராசியோட அசோசியேட் பண்ணுறது. சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கெரியரோட எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். லைஃபுக்கே இது முக்கியம். சக்ஸஸ் ஆனால் தான் ஹாப்பினஸ். எல்லாமே கோரிலேட் ஆகும். எல்லாமே எக்கனாமியிலேருந்து உங்களோட ஸ்டெபிலிட்டியிலேருந்து எல்லாம். ஆனால் அதை இப்படி எடுத்துக்காம எனக்கு அதோட ராசியோட டேக் பண்ணுறப்ப தான் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்க இல்ல ஹாரோஸ்கோப் இல்ல, பொதுவாகவே ராசியான நடிகர் திறமையான நடிகர் தேவையில்லையாடா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. திறமையான நிறைய பேருக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருக்குது. அதுவுமே சக்சஸால தான். சக்சஸ் இல்லாட்டி அவங்க திறமை இல்லாத ராசி இல்லாத நடிகை அப்படின்னு பேசுறது இருக்கு. ஒரு படம் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்க சக்சஸ் இல்ல. சக்சஸை இப்படி அசோசியேட் பண்ணும்போது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால தான் ஐ டோன்ட் கன்சியூம் சக்ஸஸ். எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. நாளைக்கே நான் 4 படம் ஃப்ளாப் கொடுத்தா நான் நல்லா நடிகன் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஐ மே ஹாவ் கிவன் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தேன் த பாஸ்ட் 4 ஃபிலிம்ஸ் விச் ஹஸ் பீன் அ பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். இப்போ அது இல்லை. அப்போது இது எல்லாம் பிஸ்னஸ் தான். சினிமாஸ் பிஸ்னஸ். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கு வேலை பார்க்கலாமே தவிர சக்ஸஸை ரொம்ப கன்சியூம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ I think success வந்து should not be consumed, but it's an indefinite need. அப்படிதான் நான் சக்ஸஸை பார்க்குறேன். சூப்பர் வெல் செட். ஒரு மெசேஜ், ஒன் மெசேஜ், what would you like to give someone who wants to write a cinema? Plan your ambition. சினிமா வந்து உங்களுக்கு எல்லா விதமாகவும் டீஸ் பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் லைன் இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ இதெல்லாம் நடந்தது, இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் இது நான் மாறிச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க தே ஆர் கீன் நோயிங் த டைம் லைன். என்னோட டைம் லைன் உன்னோட டைம் லைனாக இருக்காது. நீ வந்து 5 வருஷம் 7 வருஷம்னு நினைக்கிற, அப்படி கிடையாது. 2 வருஷத்துல ஆகலாம், 15 வருஷமும் ஆகும். இப்போ மார்கன் ஃப்ரீமேன் வந்து 40+ மிட் 40s தான் அவர் சக்ஸஸை பார்க்குறாரு. அப்போ அது என்னன்னு நம்ம டேர்ன் பண்ணுறது. அப்போ அந்த டைம் லைன் வந்து யூ கேனாட் பி ஸ்பெசிஃபிக் வித் யுவர் டைம் லைன். அதனால நான் என்னன்னா அறிவுரை மோடுக்கெல்லாம் போகவே விரும்பல. ஏன்னா எனக்கே என்னை ஃபைன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண போறேன். அண்ட் மை பாத் இஸ் டிஃப்ரெண்ட், யுவர் பாத் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஃபைண்ட் யுவர் செல்ஃப். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு ரூல் தான், ரூல். பிளான் யுவர் ஆம்பிஷன். முதல்லையே செட்டில் ஆகிட்டீங்க. கல்யாணம் ஏன் பண்ணாம இருக்கு. ஏன்னா ஆமாம்மா இதை தான் நான் பண்ண போகிறேன். அன்சர்டைனிட்டி தான் நம்ம வாழ்க்கையாக இருக்க போகுது. நீ சப்போர்ட் பண்ணு, மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஆம்பிஷன் இருக்குதுன்னா பார்ட்னர் சப்போர்ட் பண்ணணும். யாராக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னா வெல் அண்ட் குட்.
இல்லை அவங்களுக்கே தயக்கம் இருக்குது, அவங்களே உங்களை நம்பி தான் இருக்காங்கன்னா, நோ டோன்ட் கெட் இன்டு ட்ராப். அது ரொம்ப முக்கியம். பிளானிங் ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் தான் எல்லாம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். தட்ஸ் ஹவு த சொசைட்டி ஆப்ரேட்ஸ். அடிப்படையே உனக்கு எல்லாம் பணம் தான். பணம் கிடைச்சு உறவு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் அதான் சைக்கிள் கேரியர் பின்னாடி கேரியர் உட்காந்து அழுகிறதுக்கும் பிஎம்டபிள்யூ உட்காந்து அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அட்லீஸ்ட் மழை வந்தால் நனையாமையாவது உட்காந்து அழுகலாம்ல, அவ்வளோதான். அது ஃபினான்ஷியல் நீடு வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த நாலேஜ் வரட்டும். எக்ஸாக்ட்லி. பேசிக்கா நீங்க உங்க ஏர்ன் பண்ணி செட்டில் ஆயிட்டு லைஃப்ல செட்டில்மெண்ட்டுங்கிறதுலயே எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நீடையாவது நீங்க உன் பைக் பெட்ரோலுக்கும் உன்னோட சிகரெட்டுக்கும் டீக்கும் சாப்பாட்டுக்குமாவது நீ சம்பாதிச்சுக்க. அது ரொம்ப முக்கியம். அது வந்து உன்னோட 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 கெரியரை இன்னும் ஒரு மாதிரி சூத்தனிங் ஆகும். உன்னோட ஹெட் கிளியரா இருக்கும். உன் கையில ஒரு அடிப்படை தேவை இருக்குதுன்னா உங்க மூளை கிளீனா யோசிக்கும். எனக்கு இப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா பணம் தான். பணம் கொடுக்குற தைரியம் எதுவுமே கொடுக்க. கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குல்ல. நான் என்னால ஒரு பேசிக் ஆட்டான இன்சூரன்ஸ் போட்டுட்டேன். எனக்கு ஏதாவதுன்னா என் குடும்பம் சேஃப்ங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுவே ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுதுல. அடிப்படையா எல்லாத்துக்குமே பணம் தேவை. அப்போ அதை முதல்ல ஸ்ட்ரகிளிங் வந்து ஸ்ட்ரகிள் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து சினிமா நடிகனா நல்ல தௌலத்தை சந்தோஷமா இருக்காங்க அப்படி கிடையாது. ஒரே படத்துல காணாமையும் போகலாம், 10 படத்துக்கு அப்புறம் காணாமையும் போகலாம். எங்கேயோ எங்கேயோ இருக்கவங்க காணாம போயிருந்தாங்க இல்லையா? நீங்க நேம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, பட் நேம் பண்ணலாம். அப்படியான ஸ்டார்ஸை பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ரைடேல யாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து 10 படம் ஹிட் ஆனவங்க காணாம போயிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நேம் அப்படி இருக்காரா? அதெல்லாமும் நடந்துருது. அந்த அன்சர்டனிட்டியில தான் இந்த இண்டஸ்ட்ரியை இயங்குது. அதனால ஹீஸ் கெட்டிங் பெய்ட் வெல். அது ஒரு பக்கம் இருக்கு. பட் நீங்க வரும்போதே நீங்க நான் அவரா ஆக போறேன், நான் அடுத்த அவரா ஆக போறேன் அப்படி வேலை செய்யுது. அதை வந்து உங்க கிராஃப்ட்ல காட்டலாம்னு நினைக்கிறேன். ஆம்பிஷனை கிராஃப்ட்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட டிசிப்ளின் எடுத்துக்கங்க. அவங்க என்னவா இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணுனாங்க, பின்னாடி யோசிங்க. அவங்க ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத பண்ணாதீங்க. பால்மைன் ஷர்ட் போட்டுட்டு அலையணும்னு நினைக்கக்கூடாது. சிவகார்த்திகேயன் பால்மைன் போடுறாருன்னா அவர் பால்மைன் போடுறதுக்கு என்ன வேலை பார்த்தாருன்னு பண்ணணும். எடுத்த உடனே பால்மைன் டி ஷர்ட்டுக்கு போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதான் ட்ரீம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ட்ரீமுக்கான பார்த்த ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முற்படுக்கையா இல்லாம பார்த்துக்குங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களை இன்னும் சிறப்பா இயங்க வைக்கும். பயங்கரமா இன்ஸ்பைரிங்கான இதுவா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. இன்ஸ்பைரிங் ஜர்னி அண்ட் ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவலா இருந்துச்சு. வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அண்ட் யூ ஆர் சச் அ ஹார்ட் ஒர்க்கர். இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் with lot of success and I want to see you in that villain. You want to do it, right? I want to see it. And thank you so much for coming. Very very happy. Thank you. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்கு ஸோ ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் எமோட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, கவனிக்கிறாங்க. சில சமயம் அது தப்பு இல்லை, சில சமயம் அந்த பக்கம் உட்காந்து அடுத்த கேள்வி எடுத்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வேறு லிசனிங். அது ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு ஏர்லி நீங்கள் ஆரம்பித்த ஆன்சரில் ஏர்லியாகவே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஷோவும் ரொம்ப பெருசாக போகும். தேங்க்யூ. We have a lovely gift hamper from First Layer.